சோல்ஜர்ஸ் ஹலோ சோல்ஜர்ஸ் அப்படின்னா அந்த ட்ராயிங் சோல்ஜர்ஸ் நம்ம வந்து நிறைய மீம் ரோஸ் பார்த்துருப்போம். நீங்க இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து போஜ்புரி மூவிஸோட ரோஸ் தனியாக பண்ண போறதில்ல, நம்ம ப்ரோவோட சேர்ந்தா பண்ண போறோம். இப்போ நான் வந்து இங்க பிரியாணி மேனா வரல, இங்க அபிஷேக் ரவியா வந்திருக்கேன். ப்ரோ வந்து இப்போ வந்து புது மனுஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. மனம் திருத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா அப்படிங்கள நம்பிதான் ஆகணும். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மாறி வந்திருக்காரு. என்ன பண்ண போறோம்னா வந்து போஜ்புரி படங்களை வந்து ஓவர் ஆக்ஷன் ஓவர் ஃபைட் சீன் எந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுன்றதை பத்தி தெரிஞ்ச வந்து ஓட்ட போறோம் வச்சு வறுக்கலாம். போஜ்புரியில இந்த மாதிரி மூவிஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போஜ்புரியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, ஒரு அக்கா ஒருத்தர். ஓகேவா, அந்த அக்கா வந்து நடிச்ச ஒரு படம் தேடும் போதுதான் இந்த படம் கண்ணில் மாற்றி அதன் பிறகு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஐயோ, நம்ம தேடி வந்ததை விட இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ போ, நீ வா. அக்காவோட படம் ஒன்று பார்த்துருக்கேன், வெப் சீரிஸ் ஒன்று. அந்த வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அக்காவோட படங்கள் வேற ஏதாவது இருக்கான்னு தெரிய பார்க்கும்போது இது கிடைச்சிது. ரிசர்ச் பர்பசஸ். வெரி குட் வெரி குட். மிஸ்ஸஸ் கேட்க மட்டும் இல்லைன்னா வந்துட்டு எந்த படம் அது அப்படின்னு கேட்டிருப்பேன். பரவாயில்ல. இல்ல வேண்டாம் வேண்டாம். இப்போ வந்து அக்காவும் அண்களும் இருக்கிறார்கள். இப்போ வந்து அவங்க எப்படிலாம் இருக்காங்க பார்ப்போம். இந்த ஊர்ல தான் சிங்கம் படத்தை ஓட்டுறீங்க, அவங்க ஊர்ல எந்த அளவுக்கு இன்ஸ்பைர் பண்ணாங்கன்னு பாருங்கய்யா. சிங்கமையா? எஸ், சிங்கம் நம்மளே தானே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை அடுத்தது ஓட்டுறதுக்கு அவரே கண்டு கொடுத்துருக்காரு போஜ்புரியில. வாட் இஸ் ஹரி ப்ரோ, வடக்கெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு போச்சு. நம்ம கலாய்க்கல, நமக்கு தான் பாக்குறது கலாய்க்கிற மாதிரி தெரியும். அது வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து அது வந்து அவங்க படத்திலே வச்சிருக்காரு. 7 ராகம் தான் 7 தாளம் தான். ஓகே சோஜஸ் ஓரம் சிறப்பு இல்ல நான் கந்தசாமி இந்த ஷோ கலாய் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது வந்து அக்கா கிடையாது, அண்ணன் தான். அவர் பேர் வந்து பவன் சிங். நம்ம ஊர் பவர் ஸ்டாரோட தலைவர் வந்து பயங்கர பவர் ஸ்டார் போலுக்குது. அவர் படத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீனே இல்ல. சாம்பிள் கொண்டு பார்ப்போமா? வாங்க போலாம். இங்க பாத்தீங்கன்னா தலைவனை வந்து வில்லன்ஸ் கட்டி போட்டுச்சிருக்காங்க. பொதுவா வந்து கமல் கட்டிச்சு பார்த்திருப்பீங்க, கட்டளை கட்டிச்சு பார்த்திருப்பீங்க. கட்டவே இல்ல போடா. தலைவனை வந்து 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு வண்டி அந்த பக்கம் ஒரு வண்டி சங்கில கட்டி வச்சிருக்காங்க. தலைவன் வாயெல்லாம் ரத்தம். வாயெல்லாம் ரத்தம். ஏன்னா அவ்வளோ விமல் போட்டிருக்காப்ல. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இட்ஸ் சோ எம்பாரசிங். நாக்கிலே குங்குமம் இல்ல, எனக்கு ஒரு நாக்கிலேயே குங்குமப்பூ வந்து வலியுது. அடைஞ்சிருச்சா? ஐயா ஐயா ஐயா, அது வந்துட்டு பாம் பிளாஸ்ட் கிரீன் ஸ்கிரீன். வாட் இஸ் திஸ் பவன் சிங்? எனக்கு என்ன டவுட்னா, 2 ஓமனியை இழுக்கிற பவர் வச்சிருக்கிற பவனை யாரோ வெத்தலை பாக்கு போட வச்சிருக்காங்க. அவனுக்கு அடிக்கும் போது சும்மா இருந்துட்டு ஜெய் 15 பள்ளி அப்படின்றாரு. என்னது இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா அப்ப கட்டி வைக்கும் போது அடிக்க வேண்டியது தானே? எக்ஸாக்ட்லி. அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு கட்டுறதே கட்டிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா நீட்டா கட்டுங்க அப்படின்னு சொல்லி இழுத்தா எப்படி? பில்ட் அப். பாத்தீங்களா? ஃபிஷ் ஃப்ரை சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஆமாங்க, மீன் வறுவல் சவுண்டுங்க அது. என்ன யூடியூப் ப்ரோ, எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ யூடியூப்ல இருந்து அசெட் எடுத்து அங்கேயே ரிலீஸ் பண்ணிருக்கான். பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. போட்டேன்னா இன்னொன்னு ஹீரோயின்லாம் அவன் வருத்து கிடையாது. பொண்ணு வயத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் உதிக்குது. அந்த பொண்ணு வயத்துல சூரியன் உதிக்குது பாருங்க. ஐயோ, அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதுயா. அது காதல் வந்து மனசதான் இது வந்து வயிற்றுல வளருது. வயிற்றுல புழு வளரும்னு பார்த்தா இல்ல, பூலோகமே வளருது. அது இல்லையா? இது வேற கலர், இது வேற கலர். தோண வாத்துல ஒன்னு ஸ்லோவா எரியுது, ஒரு ஃப்ரேம் ரேட் கம்மியா இருக்குது. இல்ல, தலைவனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? என்ன சொன்னா வந்து கேப்டன் வந்து பேக் ஷாட் அடிப்பாரு, அஜித் ஒரு வாக்கு போடுவாரு. ஒரே நிமிஷம், என்ன பண்ணீங்க? பேக் ரிவர்ஸ் அடிப்பாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. கேப்டன் பேக் ஷாட் அடிப்பாரு. எப்படின்னா வந்து காலை சொல்லட்டி பின்னாடி பக்கமா வில்லன்ஸ் அடிப்பாரு. ஓகேவா? இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணா சட்டையை அவுத்து காட்டுறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டியே. டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சட்டையை இல்ல, அது மீன்ஸ் சிக்ஸ் பேக் காட்டணும். ஓவர் இருட்டா இருக்க. சிக்ஸ் பேக்ஸ் இல்ல இருந்தா காட்டினா பரவாயில்ல. என்ன வந்துச்சு தலவா கட்டி பிரியாணி 2 சாப்பிட்டு வந்து வயதை காட்டுறாரு. காமெடி பேக் கூட இல்ல, வேற நோ. இது அது வந்து நமக்கு தான் தெரியும். பட் வந்து நம்ம பவன் சிங்கோட ஃபேன்ஸுக்கு இமேஜினரே சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பாப்பான். கிளற சொல்ல போறாங்க.
போடு பவரை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றவன் என் சட்டையை கட்டிட்டு வரான். இப்போ நார்மலா சண்டை போடுற என்ன பண்ணுவோம், ஏய் என்னடா பண்றது, சட்டையை தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. என்னடா பண்ற ஃபர்ஸ்ட் சட்டையை கட்டிட்டு வரான். என்னையா அது உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அமலம் பண்ணிக்கிறான். இதாயா கொரில்லா செல்லு. கலையா வந்து அரிய பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கு. பதில் அடிச்சவனே பவுன்ஸ் ஆகுது. அடிச்சவனே பவுன்ஸ் ஆகிற மாதிரி வச்சா ஒரிஜினல் ஹரியவே நம்ம போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி பண்ணலாமா? நீங்க என்னடா பாட்சா நானும் போத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லலாம் அந்த பாய் ஹான்ஸ் இருக்கா இவரு போட்டு இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இதுக்காக தான் இன்னொரு படத்தை இன்னொரு சீன் வச்சிருக்காரு. அந்த படத்தை எல்லாம் ஹீரோ இருக்கிறது கட்டி வச்சிருப்பாங்க. இவர் எல்லாத்துலயுமே கட்டி தான் வச்சிருப்பாங்க. ஆமா எல்லாமே கட்டி வச்சிருப்பாங்க. என்னடா இது கட்டி வச்சிருப்பாங்க, கத்தி குத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து இவர் சிக்ஸ் பேக் காட்டுறதுக்கோசரம் கட்டியை கிழிச்சு விட்டுரும். மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு யாரா கொடுத்து மாட்டே நிக்கிறேன் போடா பின்னாடி. ஹீரோயினா? ஆமா அப்போ சிக்ஸ் பேக் காமிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவர் சிக்ஸ் பேக்ஸ் பார்த்து அவருக்கு ஓ மை காட் சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு அடி வாங்கினா எவ்வளவு அசிங்கம். போல்ஸ்கார் பிகருங்கெல்லாம் பாக்குது போல்ஸ்கார், சட்டையில இருந்து கை எடுக்க போல்ஸ்கார். இவர்தான் வெயிட் உள்ள போல வாதி வந்துருச்சு. நினைச்சு பாத்துருக்காரு அவங்க அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடி வாங்கினா எப்படி இருக்கு நினைச்சதுக்கே இப்படி. அடிக்க ஆரம்பிச்சும் போது ஓடி இருந்தாலே நேரத்துக்கு பாண்டிச்சேரி பாடுற தாண்டி இருக்கலாம். அவன் ஸ்லோ மோஷன்ல தான் அடிக்கிறான். தம்பி கனவெல்லாம் பலிக்குதே. சங்கிலி கருப்பே. அவன் பாருங்க ரெண்டு எதிர் தள்ளி ஓடி வந்துட்டு இவர் வராது. இப்பதான் ஓடு சிங்கம் பவன் சிங். சிங்கம் 2 ஒரு எஃபெக்ட் இது. கான்ஸ்டிபேஷன் வர மாதிரி முடிஞ்சு வச்சிருக்காரு. இங்க பாருங்க சூர்யா தூக்கிட்டு சிங்கம் 3 எஃபெக்ட். அட பாவிங்களா மீசியை கூட விட்டீங்களல. கேக்க அப்படியே சொல்லிட்டாங்க 7 ராகம் தான் 7 தாளம் தான் 7 டெம்ப்ளேட் தான் இவதான் யூஸ் பண்ண முடியும். 7 ராகம் தான் 7 தாளம் தான். இல்ல இவங்க எடுத்து புதுசா போறதால பரவாயில்ல. சிங்கம்ல இருந்து எஃபெக்ட் கட்டு உள்ள வச்சிருக்காங்க. ஹரி சார் பாத்துக்கு துப்பா. அட பாவி 8 பேர் அடிக்கும் போது கூட துப்பாக்கி வச்சிருந்தேன். இப்பதான் ஏய் பாத்தியா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா துப்பாக்கி வச்சிருக்கேன். இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். ஒருத்தர் வந்துட்டு நம்மள வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா ஓடணும்னா ஜிக்ஸாக்கா தான் ஓடணும். இவருல திரும்பி பார்த்துட்டு கரெக்டா ஓடுறேன்னா எய்முக்கு ஓடுறேன்னா அப்படின்னு ஓடுறாரு. தம்பி தான் கால்ல பாத்துட்டு தம்பி லைட்டா முட்டி இருந்தா தானடா ஓடி. முட்டி மேல மட்டும் சுற்றாதப்பா வாழ்க்கை போயிருப்பா. சேட்டம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டி அடி பாத்துக்க சேட்டம்மா நான் பாத்துக்கிறேன். இந்த ரூம்ல யார பார்த்தா வந்துட்டு சேட்டம்மாவை பாத்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்த்தாருங்க இவரை பாருங்க. யார் ரெண்டு பேர் மூஞ்சி அப்படி தெரியுதா உங்களுக்கு? மனசு சொல்லுங்க. யார பார்த்தா கேள்வி வேற யாரா இருக்கும்? ஆப்வியஸ்லி அவர் தான் சத்யா சிங் தான். வேற என்ன? ஐயா அது விட்டுருங்க. கோலமாவு ஃபேக்டரி போல. தம்பி விட்டுருப்பா, அவங்க வச்சு தாங்க முடியலப்பா. தம்பி இதெல்லாம் விட்டுரும் போயிருப்பா. எப்பறம் விட முடியும்? பேட்டா காசு வாங்கிட்டு போன பாக்கெல்லாம் சுட்டுருப்பா. அவனுக்கு விஜய் ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? என்கிட்ட கன் இருந்தாலும் உன்னை இந்த செயின்ல தாண்டா சோக் பண்ண போறேன். பின்னாடி போய் தம்பி சொல்லுங்க டாக்கிலே கொஞ்சம் காதலங்களே இதுங்க ரத்தம் இருக்கு. ஏன் சிரிக்கிறாரு? ஏன் சிரிக்கிறீங்க? பாத்தீங்களா பவன் சிங்கோட அப்பாவை அம்மாவை எல்லாரையும் குடும்பத்தையே வந்து நெஞ்சிலே சுட்டிருக்காங்க. பாத்தீங்களா 3 பேர் தந்தூரி ஆகுறாங்க. அதை பாக்குறாரு. அன்று வந்து சம்மதம் தான் இது. அவன் முக்குறான். சாக போறவன ஜாலியா இருக்கான். அவரு முக்குறாரு. ஒரு படம் உட்காந்து பாக்குறீங்களே. கடவுளே என் சிக்ஸ் பேக்ஸ் பாத்துக்க. நக்கல்யா அவனுக்கு அங்க போய் கொழுந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி சைன் ஆகுது தம்பி. காட்டுறீங்க என்னென்ன பண்றாங்க கிளம்புறதுக்குள்ள. வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு போன மாதிரி இல்லாம கிளிக்ஸிங் பண்றான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பவன் சிங் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அக்கா, முக்கியமான அக்கா பார்க்க போறோம். அவங்க தான் வந்து ராணி சாட்டர்ஜி. எஸ் ராணி சாட்டர்ஜி அக்கா. வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சில சீரீஸ்ல பாத்துருக்க முடியும். இந்த வீடியோ போறது காரணமே அக்கா தான் வச்சுக்கல. அப்படியா? எஸ். இந்த ஃபேஸ் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ல என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு. அது இப்பங்க நான் சொல்றது வந்து குவாரண்டைன்ல. அப்போ வந்து ஃபேமஸா இருந்தாங்க அக்கா. ஓகேவா? அது எனக்கு புரியாது. சூப்பர். வந்து நிறைய போறது அக்கா தான் மெயின் காரணம். அக்கா வந்து அந்த ஊர் விஜய் சாந்தி நினப்பு மட்டும்தான் நிஜமா இல்லை. அக்காவோட ஆக்ஷன்லாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். என்ன நம்ம ஊர் சாந்தி வந்து ஆக்ஷன் பண்ணா நம்புற மாதிரி இருக்கும். அக்கா பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும். அக்கா எந்த அளவுக்கு சிரிப்பு காட்டுறாங்கன்றத பார்ப்போம். என்னங்க இதுதான் இல்லை வேறு
அப்படிங்களா? ரைட்ரா ரைட்ரா. ஆப்போசிட் பார்ட்டி எதனா பயங்கரமான ஆயத்தை காமிச்சு மிரட்டுறாங்களோ? பாருங்க, அடித்தால் அடி, மிதித்தால் மிதி. சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடிங்க கை நல்லா அடிங்க. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறாங்க அக்கா. கத்திய மாத்தி புடிச்சிட்டியேக்கா. சாசா வருது. பீட்ரூட் புளிறாங்க. என்னத்த காப்பாத்த வரான். யாரு இவரு? எல்லாருமே ஏங்க வந்து நார்த் ஈஸ்டா இருக்காங்க. வெளியில கத்தின்னு போயிட்டான். இவன் கடத்திட்டான் இப்போ. கடத்திட்டான். அக்காவை கடத்திட்டான். இங்க வருங்க அக்கா. இன்னும் எந்திரிச்சிட்டா. ஹெலிகாப்டர்லயே வந்துட்டு காரியத்தை சாதிக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கான். எதை சொல்ற? பாருங்க. நடக்குதுங்க. ஐ மீன் வாட்? இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. அவனை மண்ணுக்குள்ள பச்சிச்சு. யாரு சாமியாரு? அரே செஸ்வான், உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பார். சிக்கன் மசாலா வேணுமா? பாப்கார்ன் இந்த சின்ன சிக்கன் சாப்பிடு, சரியாயிடும். அவருக்கு கொஞ்சம் இது கொடுக்குறாரு, பூஸ்ட் கொடுக்குறாரு. சாமி எனக்கு ஒரு எக் ரைஸ் கொடுத்தாங்க. சாமி என்ன சாமி பண்றது? ஒரு பொம்பளை கையில அடி வாங்க வச்சிட்டீங்களே சாமி. ஒரு பொம்பளை கிட்ட உயிர் பிச்சை கேட்க விட்டாண்டா. நாய் கூட அடி வாங்காது இந்த மாதிரிலாம். இந்த பொம்பளை போட்டு பறந்துட்டா. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க. இங்க வந்துருச்சு. செஸ்வான் சிக்கன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு கிரில் சிக்கன், ஒரு தந்தூரி கபாப், எது வேணா கேளுங்க என்கிட்ட இருக்கு. பிரியாணி கேட்டு அரை மணி ஆகுது. ரெண்டு இடத்துல தரல. என்கிட்ட 5 ரூபாய் தான். அதுக்கு என்ன கிடைக்குதோ போய் எடுத்துட்டு வா. இல்ல உன்னை இங்கே கைமா பண்றேன். இதை விட அவையாக்ஸ் பயங்கரவாதி. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. வாண்டாவா? என்ன நீ டாக்டர் ஸ்டேஜ் அப்படிங்களா? எப்படி டாக்டர் சாமியார் விசேஷ் வடக்கு வாண்டா. பாலம் இருங்க. ஒரே ஒரு இது, ஒரே ஒரு கிலோமீட்டர் மிஞ்சி இருக்கு. ஒரு எஃபெக்ட் இருக்கு. கத்து வருது. அரே ஓ சம்போ. என்கிட்ட ஒரு கத்தாக்கு என்கிட்ட 2 இருக்கு பத்தியா? என்ன என்ன எழவி அது? பாத்தீங்களாங்க ஒரு கத்தியா? ரெண்டாவது கத்தா நடுவுல போய் அடிக்கணும்னா பெரிய விஷயம் பாடு பாடா. ஒரே கல்லுல 2 மாங்கா. ஓ ஹீலிங் பவர். ரைட். இந்த பவருக்கு வாண்டா கூட இல்லையே. மூடிட்டு இருக்க மாட்டேடா. லைட்டா தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். என்ன கேமரா அங்கே இது? அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஓ ஓ பவர் திருப்பி வந்த உடனே மானம் காக்கப்படுது. எப்படி? அடம் மாலை. சூப்பர். இவங்களுக்குலாம் எப்படி ஃபேனா இருக்கீங்க? ஏதோ பெரிய மனுஷன் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஏதோ வந்து இந்த பேப்பர் ரைட் பண்ணி வீசுறாங்க. அது ஒருத்தர் வெட்டாங்க வந்துடு. அப்படி ஆங்கிள் மாதிரிலாம் வெட்டுது. அப்படியே யூட்டன் போட்டு வந்து வெட்டுது. நம்பவே முடியல. ஏய் இது போஜ்பூரி படம், நிறையவே இது மாதிரிலாம் நடக்கும். இதுக்கே அசடா. இன்னும் நமக்கு இன்னொரு பீஸ் ஒன்று இருக்கு. இன்னொரு அக்காவா அண்ணனா? அது அவர் அண்ணன். பாத்துருவோம். படம் பாத்தீங்க, அது வந்து கடார்னு ஒரு படம். கடாரா? கடார். அடி வயித்துல பகீர். பொதுவா நம்ம ஊர் ஹீரோஸ்லாம் வந்து பாகிஸ்தான் இந்த ஊருக்கு வருவாங்க, அங்க சண்டை போடுவாங்க. பட் தலையா வந்து ஸ்பெஷலா அந்த ஊருக்கே போய் சண்டை போடுறாரு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. பாகிஸ்தானுக்கு போய் சண்டை. ஆமா, பாகிஸ்தான் இங்க வந்து பஞ்சாயத்து இருக்கிறது, நான் அங்க வந்து பஞ்சாயத்து இருக்கிறேன். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம கேப்டன் படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாம்பு வைக்கிறான் பாகிஸ்தான்காரன் அப்படின்னா வந்துட்டு இந்தியால
இந்தியால எவ்வளவு அற்புதமான இடங்கள் இருந்தோ அங்கெல்லாம் வைக்க மாட்டான். ராணி மையமே ஹால்ல தான் வைப்பான். எவனோ கண்டுக்காத இடத்துல அங்க மட்டும் தான் 4 பேர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. 4 பேர் எவ்வளவு முக்கியம். அந்த இதெல்லாம் பாத்துட்டு தவசி இல்ல இன்னொரு படம் ஆஞ்சிநாதன். ப்ளீஸ் கெட் தி அப்ரூவல், ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் ஷுட் பி டன் ரைட் அப்படின்னுவாப்ல. வாஷிங்டன் டிசி ஒண்ணுமே இல்ல. பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்பேன். பாகிஸ்தான்காரன் அங்க இருந்து கிளம்பி வரான் அப்படின்னா மகாராஷ்டிரா தாண்டி, ஆந்திரா தாண்டி, கர்நாடகா கிராஸ் பண்ணி, கேரளா சும்மா விசிட் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வரும். எங்கேயுமே பிடிபடாம இங்க தான் இருப்பானா. கடல்ல இருந்து வரான். பாகிஸ்தான்காரன் இந்த சைடு இருக்காண்டா, கடல் இந்த சைடு இருக்கு. கடல் மூலமா தீவிரவாதிகள் வராங்க. அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதி. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். இது போஜ்பூரி படமா? இதுவும் தலைவன் பவன் சிங் ஜி. இத வந்துட்டான்ல வண்டி வருதா? இது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் சம்டைம்ஸ். பாகிஸ்தான் தீவிரவாதின்னு காமிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கார்ல வந்துட்டு பாகிஸ்தான் பிளாக் தொங்கிட்டு தான் வருவாங்க. இப்ப இந்தியால இருக்கிற பயங்கரவாதிகள் இந்தியன் பிளாக் சுத்திட்டு வருவோமா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு நல்ல கேள்வி. ரெஜிஸ்டர் பண்றாங்க பாகிஸ்தான் மறந்துட கூடாது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் படம் உசார் பண்ண கூட்டாரு பாருங்க. சிட்டி இதுங்க அஜினர் வில்லே தயார் மாத்துவார்ல, யாரு பண்ணும் ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். I am your fan. பவன் சிங் ஃபேன் கிளப் ஆரம்பிக்கலாங்களா? அதாவது AK-47 வச்சிருக்கிறவங்களால சுட முடியல. பிஸ்டல் வச்சிருக்கிற வண்டி மூவ் ஆகுது. அது சீத்தா பாருங்களே. மூவாயிட்டே இருக்கா இன்னும்? ஆமா, பெரிய விஷயம்யா. இத பார்த்து சார் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்காக வேண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணலாம்? நம்ம புள்ளடா இது. நான் சொல்லலாம், அவர் தான் சொல்லக்கூடாது. என்னது நீங்க கமெண்ட் அடிச்சல ஆண்ட்ராங்க, நான் கமெண்ட் ஆண்ட்ராங்க. என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரச்சிட்டே இருந்தா இதோ தவறுங்க. பாருங்க, அதான் பவன் சிங் வந்து உசரக்க அறைய வச்சு அது இன்னும் போயிட்டு இருக்கு பாருங்களா. அவன் பாருங்க அண்டர்ல வந்துட்டான். நீ மேல அமிச்சுக்க, நான் கீழ. எவ்வளே பிரிட்ஜுக்கு அடியில போறதா நினைப்பா? உண்மையிலே புரியல. மிஸ்ஸஸ் கேக்க நீங்களே கேளுங்க. கன் வச்சிருக்கானுங்க, 200 மீட்டர் தள்ளி நிக்கிறானுங்க. கிட்ட வந்து பக்கத்துல சுடுவட்டு அங்க வந்து ஓடி வந்து சுட வராங்க. அதுக்கு அந்த சுட்டு போயிட்டே இருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவனோட ஷூட்டிங் ரேஞ்சுக்கு வந்துடுறானுங்க. இப்போ ஃபேரா இருக்கணும்ல. அவன் பிஸ்டல் வச்சிருக்கான், நம்ம AK-47. இங்க இருந்து அடிச்சா ஸ்ட்ரைட்டா அவன் பாடியில பட்டுரும். அதே அவன் அடிச்சா படுமா? அவனுக்கும் ஃபேரா இருக்கணும், அவனுக்கும் ஃபேரா இருக்கணும். பக்கத்துல இருக்க என்ன திருப்பி மறுபடியும் விளங்கும்டா. இப்போ நீங்க ஒரு AK-47 வச்சிருக்கீங்க, நான் ஒரு பிஸ்டல் வச்சிருக்கேன். நான் வந்து சுடுறேன், என் பிஸ்டல் வேலை செய்யல. சித்தப்பா கொடுங்க இப்படி அப்படின்னு அதை விட்டுட்டு யாரே குத்திட்டா? மருமகனே குத்திட்டியா? அரே அரே சாலா, இங்க இருந்து சுடுறேன் பாரு. என்னங்க எஃபெக்ட் இது? நான் ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ண பாத்தீங்களா, இந்த இந்தியா பாகிஸ்தான் வார வச்சு வர புது படங்கள் இருக்குல்ல, அமரனா இருக்கட்டும், மேஜரா இருக்கட்டும், ஷேர்ஷா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா யாருமே அந்த கன் எடுத்து பாகிஸ்தானுக்காக என் உயிரையே கொடுக்க போறேன்டா, அரே இந்தியா கா மாதர் அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், எவ்வளவுமே பாகிஸ்தான் வந்து ரெஃபரே பண்ண மாட்டான். ஆனா அந்த மாதிரி கிரிஞ்சு படங்கள் எல்லாம் பாருங்களேன், பாகிஸ்தானோட பிளட் என் பாடியில ஓடிட்டு இருக்கடா பாகிஸ்தான். சரி எனக்கு புரியுது, வார்த்தைக்கு வார்த்தை. இப்ப கூட பாருங்க, பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. திட்டும் போது கூட ஏன்டா பாகிஸ்தான் இருக்கிறீங்க? ட்ரிகர் பண்ணி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அடிதான் வாங்க போறேன். 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு பேசி என்ன பேசியோ பேசு. இப்ப கூட பாருங்களா, நின்று இவ்வளவு பேசிட்டு சுட்டுருக்கலாம்ல. ஏன் ஹீரோ நோக்கி ஓடுறான் அவன்? அதான் துப்பாக்கி நீட்டி ஓடிட்டு இருக்கா. துப்பாக்கி தூரமா சொல்றதுக்கு தாயா, வெட்டுறதுக்கு இல்லையா? அவன் துப்பாக்கியில குத்துறா அப்படின்றான். இதனால தான் தோக்குறீங்க நீங்க. பவன் சிங் ஜிப்ப கைட்டி உங்களோட ஆப்ஸை காட்டுங்க இருந்தா தானே. இது ஒரு மேட்ரு. படம் ஃபுல்லா வந்துட்டு தீவிரவாதியா இருப்பான் அவன். இந்தியாவே நாசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவோடு இருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. இந்தியாவை காப்பாத்திட்டா. இந்தியா பிளாக் காமிச்சிட்டா. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜெயில வந்தாராமா. ஜெயிலே வந்தாரு. ஜெயில பாகிஸ்தானிஸ கொன்னதுக்கு எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு இவரு?
டெக்னிக்கலி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாகிஸ்தானே இல்ல, ஆவாங்க அது ஏதோ ஒரு டேரக்டரா கிளம்பிட்டாரு போல. அது ஏதோ ஒரு நாடக கம்பெனி, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட். இவர் ரொம்ப இமோஷனல் ஆகி செஸ்வான் சட்னி எல்லாம் ஊத்திட்டு போய் சண்டை போட்டுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல, ஆவேசமா வலது கால எடுத்து வச்சு வா இல்ல. என்னதான் வந்து ஒரு பாகிஸ்தானியா இருந்தாலும் நம்ம கல்ச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல ஃப்ரெண்ட். தமிழ்யா ஆங்கிலம் வெளியேறு. கெடுமி மல்கிறான். செருப்போட்டு வராதுப்பா, தூக்கிட்டு வாப்பா. மன்னிச்சிருக்கமா, இந்தியாவை காப்பாத்துறது தப்பு தான். அவங்க என்ன வந்து கோச்சிக்கிறாங்களா? அவன் வந்து பாகிஸ்தான், நீ எப்படா வந்து இந்தியாவை காப்பாத்துவ, எங்க பர்மிஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கு போல. ஏன்னா சாரி கேக்குறான். இப்போ இந்த மாதிரி இந்தியாவை காப்பாத்தி இருக்கானா என்ன பண்ணுவாங்க? உடனே பெருமையா இருப்பாங்களா? அவங்க கோச்சிக்கிறாங்க. வெளியே போடா கூட்டு. ஏன்னா ஒரு கூட்டு வந்து ஒரு பாகிஸ்தானி பொண்ணு. இப்ப ஆர்த்தி எடுத்துட்டு வருவாங்க பாருங்க, எவ்வளவு பெட்டு ஆர்த்தி எடுத்துட்டு வரவேற்பாங்க பாருங்க. சொல்லல தாண்டி மனசில் ஈரம். கற்பூரமே எரியல. இந்த ஆர்த்தி தட்டே இல்ல, அது நம்ம கார சட்னி நீ வச்சுக்கோ, நம்ம தக்காளி சட்னி நீ வச்சுக்கோ. ஆயே சூப்பரா இருக்கு. அடுத்து பார்ட் 2 மாமனாரின் வேட்டை. மாமனாருக்கு பவன் சிங் போயிட்டு, அதுக்கு தேர்ட் பார்ட் கொழுந்தனாரின் வேட்டை. வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுடோ. எல்லா படத்துலயும் வந்து அவங்க கிட்ட இருந்தாச்சு காப்பாத்துறது தான் வேலை. ஓ பிரதருங்க. ஓகே 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 புரியுது. ஐ திங்க் பெரிய அண்ணன் வந்து பாகிஸ்தான் ஆர்மி பிடிச்சி வச்சிருக்கு. அங்க இருந்து பவன் சிங் காப்பாத்தி வரும்போது கூட சோதா கூட்டு வந்துட்டார் அந்த பொண்ணு. சும்மா டெல்லி கிட்டி அப்படிதான் அப்படியே வா அப்படின்னு சொந்த ஒரு சைனா நீதான் என் மைனா. அங்கே கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தீங்க, எனக்கு கூட கூட்டு வந்துருக்கலாம்ல. கிலா உखार के भौजी के लेके आ गए. சூப்பர் அண்ணி, சூப்பர் அண்ணி, சூப்பர். நீயும் வாங்க 2 பேரும். அயன் மிகவாங்க. பேரு வந்து சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல, அயன் மேன் பவன் சிங். ஒரு பட்டமே அயன் மேன். ஆமா பாருங்க, போர்பி டோல் நேஹா சிங். இவங்க ஹீரோயின் போர்பி டோல் நேஹா சிங். வாவ், போஜ்பூரி கைஸ். ஓ மை காட், இது டோனி ஸ்டார்க் தெரியுமாயா? நல்ல வேளை இதெல்லாம் பார்க்கக்கூடாதான் டோனி ஸ்டார்க் போய் சென்டர் போல. அயன் மேன் டோனி ஸ்டார்க் அப்படின்னா எப்படி? அயன் மேன் பவன் சிங் அப்படின்னு. பவன் சிங்